அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேட்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. சரியா, அதனால் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை. ஸோ இந்த இதோட இலையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இலைன்னு தான் சொல்லுவோம். சரியா, அடுத்தது அகத்தி, பசலை, முருங்கை. அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும்னா அந்த இலையை வந்து இலைன்னு சொல்ல மாட்டோம், அதாவது கீரை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது மாதிரி அரகு, கோரை இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா நெல் வரகு அப்படின்னு இருக்குது. சரியா, நெல் வரகு நம்ம எப்படி சொல்லுவோம், தாள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தலை அதெல்லாம் இருக்குது, தலைன்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து சப்பாத்தி கள்ளி தாளை அதெல்லாம் மடல்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு, நாணல். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா தோகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா பனை, தென்னை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓலைன்னு சொல்லுவோம். சரியா, இதெல்லாம் நமக்கு பேச்சு வழக்கில் உள்ளது தான். நம்ம பேசும்போது அதை கரெக்டாக பேசுவோம். ஆனால் நம்ம எக்ஸாமில் வரும்போது என்ன பண்ணுவோம், அதை கோட்டை விட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை நீங்கள் சொல்லும் போதே சொல்லி பார்க்கலாம். பலை ஓலையில் இலை வருது, அதை என்ன சொல்லுவோம், தோலை அப்படின்னு சொல்லுவோம், ஓலைன்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது கமுகுன்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே முக்கியமானது தான். சரியா, அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கிறது ஓகே.